Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.4க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 4.4 இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் சீக்கன், கொசிக்கன் அண்டு காட் இன்வர்ஸ். ஸோ அது பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3, காட் இன்வர்ஸ் ஆஃப் √3, கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√3. ஓகே, சொல்யூஷன். இப்போ ஒரு விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீக்கனுக்கு மட்டும் நெகட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3, தென் சீக்கன் லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கன் y ஈக்குவல் டு 2/√3. சீக்கன் எப்போ 2/√3 வரும்? π/6ல். அப்படி இல்லைனா காசு எப்போ √3/2 வரும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். காசு எப்போ √3/2 வரும்? 30 டிகிரியில். ஸோ அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். ஸோ தட் சீக்கன் ஆஃப் π/6 இஸ் நத்திங் பட் 2/√3. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் சீக்கன் கேன்சல் பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு π/6. ஸோ π/6 பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ். ரேஞ்ச் ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் என்ன? 0 to π-லேருந்து π/2 ரிமூவ் பண்ணுறது. தட் இஸ் 0 to 180லேருந்து 90 மட்டும் ரிமூவ் பண்ணுறது. இங்கே நமக்கு வந்திருக்கிறது என்ன? 30 தான். ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். தட் ஃபோர் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 இஸ் நத்திங் பட் π/6. தட் இஸ் தி ஃபஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் ஒன் என்ன? y ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. ஸோ அப்போ லெஃப்டில் அகெயின் காட் கொண்டு போங்க. ஸோ காட் y இஸ் ஈக்குவல் டு √3. ஓகே, தென் என்ன வரும்? காட் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் π/6, ரைட்? √3 எப்போ வரும்? காட்டில் π/6ல் வரும். ஸோ தட் காட் கேன்சல் பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு π/6 விச் பிலாங்ஸ் டு என்னது? 0,180, தட் இஸ் -π/2. ஓகே, ஸோ அப்போ காட்டோட ரேஞ்ச் நமக்கு என்ன? 0,π-லேருந்து π/2 ரிமூவ் பண்ணிங்கன்னா, ரைட்? ஓ சாரி, இட் இஸ் காட், ரைட்? ஸோ அப்போ காட்டோட ரேஞ்ச் நமக்கு வந்து என்னது? ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் 0,π. ஸோ தட் இஸ் தி ரேஞ்ச். பட் எனிவேஸ் விச் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் காட் இன்வர்ஸ் பிகாஸ் 0 to 180 என் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூடட் இல்லை. ஸோ இங்கே π/6ங்கிறது 30 தான். ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். தட் ஃபோர் காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 இஸ் நத்திங் பட் π/6. So that is the answer for this second subdivision. Third one, y equal to cosecant inverse of -√2. ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்கப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. பட் கொசிக்கன், சைனு, டேனு, காட் இதுக்கெலாம் பெருசாக பிரச்சனை இல்லை. நமக்கு எங்கே பிரச்சனைனா காசுக்கு சீக்கனம் வந்தால் மட்டும் மைனஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் √2. ஸோ கொசிக்கன் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் காசு எப்போ? கொசிக்கன் எப்போ √2 வரும்? π/4ல். ஓகே, பிகாஸ் காசு சைன் எப்போ √2 வரும்? 1/√2 வரும். ஸோ சைன் 45 டிகிரியில் வில் கெட் 1/√2. அதோட ரெசிப்ரோக்கல் தான் இந்த √2, அதாவது கொசிக்கன். ஸோ கொசிக்கன் ஆஃப் 45 வில் கெட் தட். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் கொசிக்கன் டீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? கொசிக்கன் ஆஃப் -θ அப்படின்னு எழுதிக்கலாம். தென் ரெண்டு பக்கமும் கொசிக்கன் ரிமூவ் பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு -π/4 விச் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் கொசிக்கன் இன்வர்ஸ். ஸோ கொசிக்கனோட ரேஞ்ச் என்ன? சைன்லேருந்து 0 மட்டும் எலிமினேட் பண்ணுறது. ஸோ அப்போ இது வந்து -90லேருந்து +90, அதில் 0 மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த வேல்யூ வந்து -45 கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். தட் ஃபோர் கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் √2 இஸ் நத்திங் பட் -π/4. ஸோ தட் இஸ் தி தேர்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் எக்ஸாம்பிள். அடுத்தது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைண்ட் பண்ணுற விஷயங்கள் மாதிரி தான் பண்ணிவிட்டு அதை மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் தி ஐடியா. ஓகே, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. இங்கே பாருங்கள், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2 இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று y1 எடுத்துக்கிறோம். ஸோ y1 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3. தென் லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் tan y1 ஈக்குவல் டு √3. tan எப்போ √3 வரும் நம்மளுக்கு? ஸோ அப்போ tan வந்து நம்மளுக்கு π/3ல் வில் கெட் √3, அதாவது 60 டிகிரியில் வில் கெட் √3. ஸோ அப்போ இந்த tan கேன்சல் பண்ணிங்கன்னா y1 இஸ் ஈக்குவல் டு π/3 விச் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் என்னது? tan இன்வர்ஸ். வாட் இஸ் தி ரேஞ்ச்? சைனோட 2 என் பாயிண்ட்ஸை மட்டும் தூக்குனிங்கன்னா தட் இஸ் tan இன்வர்ஸ் ரேஞ்ச். தட் ஃபோர் y2 தட் இஸ் யுவர் y1 π/3. அடுத்து y2 என்ன? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2. இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கன் y இஸ் ஈக்குவல் டு -2. தென் சீக்கன் y2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சீக்கன் π/3, ரைட்டா? 2 எப்போ வரும்? π/3 60 இல்லை, அதாவது காசு எப்போ
நமக்கு 2 வரும் அப்படி 1/2 வரும்னா 60 டிகிரியில் வில் கெட் 1/2. அதோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். ஸோ சீக்கன் 60 இஸ் 1/2. அடுத்து மைனஸ் ஆஃப் சீக்கன் டீட்டா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா. இல்லை இதை காசில் மாற்றிட்டு அப்புறம் கூட ப்ரொசீட் பண்ணலாம். பட் திரும்ப அதை நம்ம அகைன் சீக்கனாக மாற்றுற மாதிரி வரும். அதனால் ஜஸ்ட் இங்கேயே ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. whenever we are having minus with the secant and cos, we have to take pi minus theta form. So அப்போ pi minus pi by 3. So secant y2 is equal to secant of இதை கிராஸ் பண்ணானே 3 pi minus pi by 3. So it is 2 pi by 3. So y2 is nothing but 2 pi by 3. So 2 pi by 3 belongs to the range of secant inverse. Secant inverse ஓட range 0 to pi இருந்து pi by 2 remove பண்ணுறது. Therefore what is your question? Tan inverse of root 3 minus secant inverse of minus 2. So அது ரெண்டு வேல்யூ இங்கே போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். So this is pi by 3 minus 2 pi by 3. So ரெண்டு டினாமினேட்டரும் சேம், நியூமரேட்டர் என்ன ஆகும், pi minus 2 pi வந்துடும். So that the answer is minus pi by 3. Therefore tan inverse of root 3 minus secant inverse of minus 2 is nothing but minus of pi by 3. So that is the answer for this question. Then second subdivision and sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of 2. So இது ரெண்டு சிம்பிள், sin மைனஸில் இருக்குது. ஸோ மூணுமே சிம்பிள் தான், டேரெக்டாக ஃபைன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ y1 equal to sin inverse of minus 1. ஸோ இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா sin of y1 is equal to minus 1. அடுத்தது என்ன, sin of y1 is equal to 1 எப்போ வரும் சைனில் pi by 2. ஸோ அப்போ minus of pi by 2. ஸோ அப்போ மைனஸ் சைன் டீட்டாவை என்ன பண்ணலாம், சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ sin y1 equal to sin of minus theta. sin கேன்சல் பண்ணிங்கன்னா y1 is equal to minus pi by 2, which belongs to the range of sin inverse minus pi by 2 to pi by 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன, y2 is equal to cos inverse of 1/2. ஸோ இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் cos y2 is equal to 1/2. ஸோ cos y2 is equal to cos of pi by 3. cos எப்போ 1/2 வரும், 60ல் 1/2 வரும். ஸோ தட் இஸ் cos pi by 3. cos கேன்சல் பண்ணிங்கன்னா y2 is equal to pi by 3, which belongs to the range of cos inverse 0 to 180ல. தென் y3 வந்து நம்மளுக்கு cot inverse of 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா cot of y3 equal to 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ cot of y3 is equal to 2. ஸோ cot எப்போ நமக்கு 2 வரும், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் கெட்டிங் தி வேல்யூ ஆஃப் 2, ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வி கீப் தட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த 2வை விட கம்மியாக தான் இருக்கும் வேல்யூஸ் எல்லாம், காட்டோட வேல்யூஸ் எல்லாம். ஸோ அப்போ இந்த cot inverse of 2 we are not getting any proper answer. So just leave that as it is. அப்போ sin inverse of minus 1 plus cos inverse of 1/2 plus cot inverse of minus 2. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இதோட ஆன்சர் minus pi by 2 plus this is pi by 3 plus cot inverse of 2. ஓகே, தென் இதில் கிராஸ் பண்ணுங்கள், minus 3 pi plus 2 pi divided by 6. ஸோ plus cot inverse of 2 அப்படின்னு வந்துடும். தென் இதை ஆட் பண்ணிங்கன்னா minus pi by 6 plus cot inverse of 2. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ cot inverse of 2 minus pi by 6. So that is the answer for this second subdivision. Then third subdivision என்ன அப்படின்னா cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus 2. ஸோ இது மைனஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் இங்கே சீக்கனில் மைனஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தனித்தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலி ஆட் பண்ணிக்கலாம். லெட் y1 equal to cot inverse of 1. ஸோ அப்போ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா cot y1 is equal to 1. ஸோ cot y1 is equal to 1 எப்போ வரும், pi by 4. tan is pi by 4 is 1, cot pi by 4 1 தான். ஸோ cot கேன்சல் பண்ணிங்கன்னா y1 is equal to pi by 4. Since this pi by 4 belongs to என்னது, range of cot inverse. What is range of cot inverse? Open bracket of 0 to pi. So that is the value for y1. Then y1 na நம்மளோட cot inverse of 1. Then y2 is sin inverse of minus root 3 by 2. So sin of y2 is equal to minus of root 3 by 2. So sin of y2 is equal to minus of root 3 by 2 எப்போ வரும், pi by 3. That is 60 டிகிரியில் வரும். ஸோ அடுத்து மைனஸ் ஆஃப் சைன் டீட்டாவை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ சைன் கெட்ஸ் கேன்சல். ஸோ y2 is equal to minus of pi by 3, which belongs to the range of sin inverse. Okay, so அப்போ what is the answer for this, minus pi by 3. Then finally y3 is secant inverse of minus 2. So secant y3 is equal to minus 2. So 2 எப்போ வரும், secant pi by 4ல will get 2. Okay, so that is root 2 minus of secant. அடுத்து minus of secant இருந்தால் என்ன பண்ணுவீங்க, secant of pi minus pi by 4.
ஸோ அந்த வேல்யூ பை மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ இதை கிராஸ் பண்ணால் 3 பை 4 பை மைனஸ் பை, ஸோ இட் பிகம்ஸ் 3 பை பை 4 secant ஆஃப். ஸோ secant y3 is equal to secant of 3 pi by 4. So y3 is equal to 3 pi by 4, which belongs to the range of secant inverse 0 to pi eliminated from pi by 2. This is the answer for y3. அதாவது secant inverse of 1 by root 2 ஓட ஆன்சர், மைனஸ் ரூட் 2 ஓட ஆன்சர். இப்போ மூணையும் ஆட் பண்ண வேண்டியதான். therefore cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus 2 பண்ணுறோம். So cot inverse of 1 is pi by 4 plus this value is minus pi by 3 minus this answer is 3 pi by 4. ஸோ இப்போ காமனாக எல்லாத்துக்கும் எல்சிஎம் 12 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 12 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3, ஸோ தட் 3 பை. இங்கே இன்ட்டு 4 மைனஸ் 4 பை, இன்ட்டு 3 ஸோ மைனஸ் 9 பை. ஸோ தட் 3 பை மைனஸ் 13 பை டிவைடட் பை 12. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 பை பை 12. ஸோ அப்போ மைனஸ் 10 பை பை 12 வரப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் minus 5 pi by 6. So that is the answer for this third subdivision, and that's all for this example, as well as that's all for this exercise 4.4 also. Okay, so இதோட வந்து நம்மளுக்கு exercise 4.4ல இருக்க questions over. So just 2 question, but எல்லாத்துலயும் 3 subdivision. So that's all for this question and this video. ஸோ அப்கமிங் வீடியோவில் அடுத்த செக்ஷன் 4.5. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.